முன்னாடிலாம் ஒரு திரைப்படம் 45ல இருந்து 60 நாட்களுக்குள்ளார எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா, இப்போ உள்ள திரைப்படங்கள்லாம் 1ல இருந்து 2 வருடங்கள் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க ஒரு திரைப்படத்த உருவாக்குறதுக்கு. அந்த வகையில ஜெயம் ரவியோட பூகோளம் திரைப்படமும் சேர்ந்திருக்கு. பூகோளம் திரைப்படம் எப்பயோ வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னமும் அந்த படத்துடைய ரிலீஸ்க்காக ஜெயம் ரவி அண்ட் த்ரிஷாவுடைய ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆமாங்க, இந்த படத்துல ஜெயம் ரவிக்கு ஜோடியா நம்ம த்ரிஷா தான் நடிக்கிறாங்க. த்ரிஷா மட்டும் இல்லாம முக்கியமான கதாபாத்திரத்துல பிரகாஷ் ராஜ், ராஜேஷ், பொன்வண்ணன், சண்முகராஜன் இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க இந்த படத்துல. ஸ்ரீகாந்த் தேவா இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. இந்த படத்துக்கு வசனம் யார் எழுதுறான்னா டைரக்டர் ஜனநாதன் எழுதுறாரு. என் கல்யாண் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை இயக்குறாரு. ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அவருடைய இன்னொரு படமான ஐ திரைப்படம் நவம்பர் மாசம் வரைக்கும் போயிடுச்சு ரிலீஸ் டேட் அப்படிங்கறதால இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்களாம். சோ இந்த படம் வெளிவராததுக்கு இவ்வளோ நாள் தாமதம் ஏன் அப்படிங்கிறதுக்கு விட இப்ப கிடைச்சு போச்சு. ஏன்னா இந்த படத்தை தீபாவளி அன்னைக்கு மத்த படங்களோட மோத விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆமாங்க, தீபாவளிக்கு விஜயோடைய கத்தி, விஷாலுடைய பூஜைன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட பெரிய பெரிய படங்கள்லாம் வருது. அது கூடவே ஜெயம் ரவியோடைய பூலோகத்தையும் மோத விட போறாங்க.